மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் கலையுலக சகோதரர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். சுற்றுலா படம் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரத் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர், ஒரு லவ், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த டீமே ஒரு யங் டீம். என்னை ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்து என்னை இன்வைட் பண்ண வந்த போதே அவ்வளோ ஒரு உற்சாகம் அவங்கள்ட்ட தெரிஞ்சுது. சார், நாங்கள் புது டெக்னிக்கலாக புது விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ உற்சாகத்தோடு பேசினாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணி ஒரு நேசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வந்து யார் டைரக்டர் யார் ஆக்டர்னு பார்க்குறதே கிடையாது ஆடியன்ஸு. நல்ல படமாக இருந்தால் உள்ளே வந்து அதை வரவேற்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் கொடுத்தா நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டீமில் புது நடிகர்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், அருமையான பாடல்கள், அந்த மெலடி வாஸ் லவ்லி. அண்ட் ஐ திங்க் நிச்சயமாக இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பீங் அ த்ரில்லர் ஃபிலிம். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மற்றும் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.